இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல், திருச்சபையின் நீர்ச்சுனை. திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி, துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும் தான். எனவே ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர, உடல் சுகம் பெற, வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 119. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சி உறேன். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிடாதேயும். இளைஞன் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதலுக்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகிறேன். உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன். உம் நெறிகளில் என் சிந்தனையை செலுத்துவேன். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன். உம் வாக்குகளை நான் மாறமாட்டேன். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன். உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும். என் நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர். உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே. பழி சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றி அருளும். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன். தலைவர்களை ஒன்று கூட்டி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கிறேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன். உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வழி தருளும். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையில் நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண் முன் நிறுத்தி உள்ளேன். உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன். ஆண்டவரே, என்னை வெட்கமடைய விடாதேயும். நீர் என் அறிவை விவரிக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும்.
நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும். தன்னலத்தை நாட விடாதேயும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை உம் ஊழியருக்கும் நிறைவேற்றி அருளும். என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதி உள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. அப்பொழுது என்னை பழிப்போருக்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன். ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்பொழுதும் கடைப்பிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமங்களை நான் நாடி உள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன். வெட்கமுற மாட்டேன். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூரும். அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. செருக்குற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர். ஆனால் உம் திருச்சட்டத்தினின்று நான் விலகவில்லை. ஆண்டவரே, முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூறுகின்றேன். அவற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ் பாக்களாய் உள்ளன. ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன். உமது திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பேன். நான் இந்நிலையை அடைந்துள்ளது உமது நியமங்களை கடைப்பிடிப்பதால்தான். ஆண்டவரே, நீர் எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைப்பிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். என் முழு மனதோடு உம் திருமுகத்தை நாடினேன். உமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு அருள் கூரும். நான் நடக்கும் வழிகளை நன்கு ஆய்ந்தேன். உம் ஒழுங்குமுறைகளின் பக்கமாய் அடியெடுத்து வைத்தேன். உம் கட்டளைகளை கடைப்பிடிக்க நான் விரைகின்றேன். காலம் தாழ்த்தவில்லை. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். நீதி நிறை உம் தீர்ப்புகளை குறித்து உம்மை புகழ்ந்து பாட நள்ளிரவில் எழுகின்றேன். உமக்கு அஞ்சி நடப்போர் யாவருக்கும் உம் நியமங்களை கடைப்பிடிப்போருக்கும் நான் நண்பன். ஆண்டவரே, உமது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வாக்குறுதிக்கு ஏற்ப உம் ஊழியனுக்கு நன்மை செய்துள்ளீர். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்பொழுது உம் வாக்கை கடைப்பிடிக்கின்றேன். நீர் நல்லவர், நன்மையை செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். செருக்குற்றோர் என்னை பற்றி பொய்களை புனைகின்றன. நானோ முழு மனதுடன் உம் நியமங்களை கடைப்பிடிக்கின்றேன். அவர்கள் இதயம் கொழுப்பேறி போயிற்று. நானோ உம் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகின்றேன். எனக்கு துன்பம் விளைந்தது
என் நன்மைக்காகவே. ஆதலால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் கைகளே என்னை உருவாக்கின, என்னை வடிவமைத்தன. உம் கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மெய்யுணர்வு தாரும். உமக்கு அஞ்சுவோர் உமது வாக்கை நான் நம்பினதற்காய் என்னை கண்டு மகிழ்ச்சி உறுவர். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புக்கள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். செருக்குற்றோர் வெட்கி போவார்களாக. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். நானோ உம் நியமங்கள் பற்றி சிந்தனை செய்வேன். உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றியே அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவார்களாக. உம் நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதாயிருப்பதாக. ஆனால் நான் வெட்கமுறேன். நீர் அளிக்கும் மீட்புக்காக என் நெஞ்சம் ஏங்குகின்றது. உம் வாக்கை நான் நம்புகிறேன். உம் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின. எப்பொழுது எனக்கு ஆறுதல் தருவீர் என்று வினாவினேன். புகைப்பிடித்த தோற்பை போல் ஆனேன். உம் விதிமுறைகளை நான் மறக்கவில்லை. உம் ஊழியன் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும்? என்னை கொடுமைப்படுத்துவோரை என்று தண்டிப்பீர். உமது திருச்சட்டப்படி நடக்காமல் செருக்குற்றோர் எனக்கு குழி வெட்டினர். உம் கட்டளைகள் எல்லாம் நம்பத்தக்கவை. அவர்கள் பொய்யுரை கூறி என்னை ஒடுக்கினார்கள். எனக்கு துணை செய்யும். அவர்கள் பூவுலகினின்று என் வாழ்வை ஏறக்குறைய அழித்துவிட்டனர். நானோ உம் நியமங்களை கைவிடவில்லை. உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை உயிரோடு வைத்திரும். நீர் திருவாய் மலர்ந்த ஒழுங்குமுறைகளை நான் கடைப்பிடிப்பேன். ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது. தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பெறலாமை. நீர் பூ உலகை உறுதியாயிருக்க செய்தீர். அது நிலை பெற்றுள்ளது. உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்ததால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். உம் நியமங்களை நான் எந்நாளும் மறவேன். ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்க வைத்தீர். உமக்கே நான் உரிமை. என்னை காத்தருளும். ஏனெனில் உம் நியமங்களையே நான் நாடியுள்ளேன். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றன. நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கிறேன். நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்துவிட்டேன். உமது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது. ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகம் உள்ளவனாய் இருக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கிறேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன். ஏனெனில் உம் நியமங்களை கடைப்பிடிக்கின்றேன். உம் வாக்கை கடைப்பிடிக்குமாறு தீய வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றீர். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்று தந்தீர். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேன் எனும் இனிமையானவை. உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன். ஆகவே நான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியான உம் நெறிமுறைகளை நான் கடைப்பிடிப்பதாக ஆணையிட்டு வாக்குறுதி தந்துள்ளேன்.
ஆண்டவரே, மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன். உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தருளும். நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். உம் நீதி நெறிகளை எனக்கு கற்பியும். நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன். ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர். ஆனால் உம் நியமங்களை நின்று நான் பிறழவில்லை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும். இரு மனதோரை நான் வெறுக்கிறேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம். உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். தீயன செய்வோரே, என்னை விட்டு விலகுங்கள். என் கடவுளின் கட்டளைகளை நான் கடைப்பிடிப்பேன். நான் பிழைக்குமாறு உமது வாக்குறுதிக்கேற்ப என்னை தாங்கியருளும். எனது நம்பிக்கை வீண் போக விடாதேயும். என்னை தாங்கிக் கொள்ளும், நான் மீட்பு பெறுவேன். என் நாளும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன். உம் விதிமுறைகளை விட்டு விலகுவோர் அனைவரையும் நீர் ஒதுக்கி தள்ளுகின்றீர். அவர்களின் சூழ்ச்சிகள் வீணாய் போகும். பூ உலகின் பொல்லார் அனைவரையும் நீர் களிம்பென கருதுகின்றீர். ஆகவே நான் உம் ஒழுங்குமுறைகள் மீது பற்று கொண்டுள்ளேன். உம்மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலிர்க்கின்றது. உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகின்றேன். நீதியும் நேர்மையும் ஆனவற்றையே செய்துள்ளேன். என்னை ஒடுக்குவோர் கையில் என்னை விட்டு விடாதேயும். உம் ஊழியரின் நலத்தை உறுதிப்படுத்தும். செருக்குற்றோர் என்னை ஒதுக்கி விடாதேயும். நீர் தரும் விடுதலையும் உமது நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின. உம் நம்பிக்கைக்கு ஏற்ப உம் ஊழியனுக்கு செய்தருளும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும். உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும். அப்பொழுது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். ஆண்டவரே, நீர் செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது. உம் திருச்சட்டம் மாறப்பட்டு விட்டது. ஆகவே பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் பெயரின் மீது பற்று கொண்டுள்ளோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கு இரங்கும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். மனிதர் செய்யும் கொடுமையினின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைப்பிடிப்பேன். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உமது திருச்சட்டத்தை பலர் கடைப்பிடிக்காததைக் கண்டு என் கண்ணினின்று நீர் அருவியாய் வழிந்தது. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர். உம் நீதி நெறிகள் நேர்மையானவை. நீர் தந்த ஒழுங்குமுறைகள் நீதியானவை. அவை முற்றிலும் நம்பத்தக்கவை. என் பகைவர் உம் வார்த்தைகளை மறந்துவிட்டதால் அவற்றின் மீது நான் கொண்டுள்ள தணியாத ஆர்வம் என்னை எரித்து விடுகின்றது. உம் வாக்குறுதி முற்றிலும் சரியென மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. உம் ஊழியன் அதன் மீது பற்று கொண்டுள்ளான். சிறியேன், அடியேன் இழிவுக்கு உள்ளாவேன். ஆனால் உம் நியமங்களை மறக்காதவன். உமது நீதி என்றுமுள்ள நீதி. உமது திருச்சட்டம் என்றும் நம்பத்தக்கது. துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன. எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன.
ஒழுங்குமுறைகள் எக்காலமும் நீதி உள்ளவை. நான் வாழுமாறு எனக்கு நுண்ணறிவு புகட்டும். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். என்னை காத்தருளும். ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன். வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்புக்கு ஏற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதியின்படி என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றன. திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. அவற்றை நீர் எக்காலத்திற்குமாக ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளினின்று நான் அறிந்திருக்கிறேன். என் துன்ப நிலையை பார்த்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் உமது திருச்சட்டத்தை நான் மறக்கவில்லை. எனக்காக வழக்காடி என்னை மீட்டருளும். உமது வாக்குறுதிக்கு ஏற்றபடி என் உயிரை காத்தருளும். தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது. ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை. ஆண்டவரே, இரக்கம் மிக பெரியது. நீதி தீர்ப்புகளின்படி எனக்கு வாழ்வழியும். என்னை கொடுமைப்படுத்துவோருக்கும் பகைப்போரும் பலர். ஆனால் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றேன். ஏனெனில் அவர்கள் வாக்கை கடைபிடிப்பதில்லை. ஆண்டவரே, நான் கட்டளைகள் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் என்பதை பாரும். பேரன்புக்கு ஏற்ப எனக்கு வாழ்வழியும். உம்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதி என நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றன. ஆனால் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. திரண்ட கொள்ளை பொருட்களை அடைந்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன். பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன். நீதியான நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளுக்கு 7 முறை உம்மை புகழ்கின்றேன். உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்கள் நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன். கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்து வருகின்றேன். நான் அவற்றின் மீது பற்று கொண்டுள்ளேன். நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவை. ஆண்டவரே, என் வேண்டுதல் திருமுன் வருவதாக. உமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. வாக்குறுதியின்படி என்னை விடுவியும். விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களினின்று திருப்புகழ் பொங்கி வரும். வாக்கை குறித்து என் நா பாடுவதாக. ஏனெனில் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. ஏனெனில் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன். உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக. நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவதாக. காணாமல் போன ஆட்டை போல் நான் அலைந்து திரிகின்றேன். ஊழியனை தேடி பாரும். ஏனெனில் கட்டளைகளை நான் மறக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.